வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வலப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் பிரசாத், அவரோடு தம்பு என்கின்ற இணைந்து இந்த செய்தியை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். கூடலூர் சாலைகளுடைய அவல நிலையை பற்றித்தான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். கூடலூர் என்பது கர்நாடகாவிலே இருந்து கூடலூருக்கு நுழையக்கூடிய, தமிழகத்திற்கு வரக்கூடிய முதல் படியாக இருக்கிறது. அதே நேரத்தில் கேரளாவிலே இருந்து தமிழகத்திற்கு நுழைகின்ற முதல் வாயிலாக, முதல் படியாக நம்முடைய கூடலூர் அமைந்திருக்கிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரியை காண்பதற்கும் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கும் வந்து செல்லக்கூடிய ஒரு முதன்மையான சாலைகள், முதல் நகரம், முதல் ஊர், சந்திக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு இடமாக இருக்கின்ற இந்த கூடலூரினுடைய சாலைகளை பார்த்தால் முகம் சுளிப்பது மட்டுமல்ல, கண்ணீர் வருகிறது, வேதனை வருகிறது. வாகன ஓட்டிகள் இரத்த கண்ணீரை வடிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சாலையிலே நாங்கள் வந்து போவதற்குள்ளாக எங்களுடைய காராகட்டும், லாரியாகட்டும், ஆட்டோவாகட்டும், இருசக்கர வாகனமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாகங்கள், உதிரி பாகங்கள், ஃபேர் பார்ட்ஸ் என்று சொல்லுவார்களே, அது உடைந்து அதை சரி செய்துதான் போக வேண்டிய நிலையாக இருக்கிறது. இந்த குண்டும் குழியிலும் ஏறி இறங்கி செல்லுகின்ற கொடுமையை கேட்போமே வாகன ஓட்டிகளிடம். என்னப்பா எடுக்க முடியல, வண்டி போட்டு 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 ஓட்ட முடியல. ஏன் சத்தமா பேசுங்க, தெரியட்டும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு. இருக்கு சார். பிரச்சனை வருதா? டெய்லி ஒர்க்ஷாப் ஏத்திட்டு தான் சார். உங்களுக்கு வர வருமானத்துல இது ஒர்க்ஷாப்ல கொடுத்தா கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே, பார்க்கலாம். ஓகே சார், வண்டி ரோடு எப்படி இருக்கு சார்? ரோடு எப்படி இருக்கு? ரோடு பக்கம் மோசம் சார். மோசம்னா எவ்வளவு மோசம்? ரோடு മൊത്തം പോയോ? എങ്ങനെ ഓട്ടാൻ കഷ്ടമുണ്ടോ? കഷ്ടമല്ല സാർ, കാണുന്നില്ല. ശരീരത്തിന് പ്രശ്നം എന്തെങ്കിലുണ്ടോ റോഡിന്? ശരീരം മൊത്തം വേദനയാവും. ഓക്കെ ഓക്കെ, ശരിയാക്കാം നമുക്ക് കേട്ടോ. சார் ரோடு எப்படி இருக்கு சார்? ரோடு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கா? ரொம்ப மோசமா? ரொம்ப மோசமா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ அண்ணா. ரோடு எப்படி இருக்கு? ரோடு 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 ரொம்ப நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. வயல்ல ஓட்டுற மாதிரி இருக்கு. ஓகே 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 ஓகே. ரோடு எப்படி இருக்கு தம்பி? ரொம்ப மோசம். சார் வாங்க சார், என்னாச்சு என்னாச்சு சார்? பாருங்க பாருங்க பாருங்க, கஷ்டப்பட்டு போறாங்க பாருங்க. என்ன ரோடு? வாழை மரம் கொண்டு நட்டு வச்சிருங்க. வாழை மரம் நட்டு வச்செல்லாம் பார்த்தாச்சுங்க. வாழை மரம் நட்டாச்சு, காஃபின் போட்டாச்சு. ஒன்னும் நடக்காது நடக்காது நடக்காது. ஓகே, ரோடு எங்க ரெண்டு மைடியர் ஒரு ஓட்டு இல்ல. மோசா? ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி வண்டிய வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் பாவம் சங்கடப்படுறாங்க. என்னவா எப்படி இருக்கு? ரோடு நல்லா இருக்கா? எப்படி இல்ல, பாதாள கிணறு. பாதாள கிணறுன்றாங்க. இங்க பாருங்க பாருங்க, கஷ்டப்பட்டு they don't have place to drive. ரோடு வந்து பெடஸ்ட்ரெயின்ல போட்டிருக்காங்க. பைக் இஸ் கோயிங் த்ரூ பெடஸ்ட்ரெயின்ஸ். பைக் இஸ் கோயிங் த்ரூ பெடஸ்ட்ரெயின்ஸ். பாருங்க, இதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா அதுக்கு டாக்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம டாக்ஸ் கொடுக்கணும். ரோடுக்கு டாக்ஸ், வண்டி ரிப்பேர் ஆனா டாக்ஸ். இங்க பாருங்க பாருங்க பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. சி சி சி, the tourist is showing their comments. மணி எப்படி இருக்கு? ரோடு எப்படி இருக்குப்பா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே 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 ஓகே.
இதை பார்த்த ஒரு வாகன ஓட்டி சொன்னார், பாட்டுக்கோர் புலவன் அன்றைக்கு ஒரு பாடலை பாடினான். என்று மடியும் எங்கள் கொடுமை என்று சுதந்திரத்துக்காக என்று மடியும் எங்களுடைய சுதந்திர தாகம் என்று சொன்னான். அதை போல அவர் பாடி காமிக்கிறார். என்று மடியும் எங்கள் கூடலூரின் கொடுமை சாலைகளிலே செல்லும் போது வாகனம் உடைபட்டு சிதைபட்டு உதிரி பாகங்களெல்லாம் உடைந்து செல்லுகிறோம் என்று தீரும் இந்த கொடுமை என்று ஒரு பாடலை பாடி காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட கொடுமையாக இன்றைக்கு வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாலைகளை சீரமைக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். இதில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளாகட்டும், சட்டமன்ற உறுப்பினராகட்டும், மற்ற அனைவருமே இதை முன்னெடுத்து இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் இன்னும் கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை பல முறை தெரிவித்து இன்னும் இந்த சாலைகளை சீரமைக்காமல் இருக்கிறார்கள். என்று இந்த சாலைகளை சீரமைப்பார்கள் என்று மக்களோடு, வியாபாரிகளோடு, ஓட்டுநரோடு, ஆட்டோ ஓட்டுநரோடு நாமும் எதிர்பார்க்கிறோம் என்று நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக விரைவில் இதை சரி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் பார்த்து மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் NMTV யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை பார்க்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளெல்லாம் சிறப்பாக நமது செய்தியாளர்கள் எடுத்திருக்கிறார்களா, நமது நீலமலை தொலைக்காட்சி இந்த செய்தியை சிறப்பாக வழங்கியிருக்கிறதா என்ற கருத்தை நேயர்களே தயவு கூர்ந்து NMTV யூடியூப் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்